வணக்கம் அன்பு நண்பர்களே, அருணகிரியோடு பேசுவோம். இன்றைக்கு சூழ்நிலையில் நம்ம தாவேக சார்பாக நம்ம ஆட்சி எடுத்து கிட்டத்தட்ட 10 நாள் ஆக போகுது. பிரச்சனைகள் ஒவ்வொன்றா தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் பல பல பிரச்சனைகள். 38 மாவட்டம் தமிழ்நாடு. இவ்வளோ மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 7-8 கோடி மக்கள் தொகை உள்ள தமிழ்நாட்டில் டெய்லி பல பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது செய்திக்கு வர்றது பாதி, செய்திக்கு வராதது பாதி. செய்திக்கு வர்றது தான் மிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம எதிர்க்கட்சிகள் அனைவரும் ரொம்ப தீவிரமாக பேசுவாங்க. நம்ம தோழர்கள் தொண்டர்கள் அனைவரும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம எந்த தப்பு செஞ்சாலும் அது பெரிதுபடுத்தப்படும். தேவையில்லாமல் நம்ம தளபதிக்கு கெட்ட பேர் வரும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் ஏதாவது கண் முன்னாடி நடக்குதுன்னா அது முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுங்க. வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுங்க. இல்லை உரிய இடத்துல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இத்தனை காலம் இந்த 50-60 காலமாக வேற ஒரு மைண்ட் செட்டில் வேற ஒரு நிலையில் இருந்த அதிகாரிகள் அனைவரும் இப்போ புதுசாக ஒரு ஆட்சி வந்தோடனே அவங்களுக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள்னு நமக்கும் தெரியாது. அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நேற்று கூட ஒரு ஒன்றிய செயலாளர் அவர்கள் தேனி மாவட்டம் நினைக்கிறேன், இது ஒரு பிரச்சனையில் மண் அள்ளுற பிரச்சனை ஆகிருக்கு. அவர் மண்ணலை தடுக்க கனிம வளங்களை தடுக்க போய் கடைசியில் அவர் 1 லட்ச ரூபா லஞ்சம் கேட்டாருங்கிற மாதிரியான புகாரங்களை கிளப்பி விட்டாங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம போய் நேரடியாக அரசு அதிகாரிகள் தவிர தட்டி கேட்டோம்னா அது வேறு மாதிரி பிரச்சனை ஆகிடும். அதனால் அதை எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணணுமோ அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் மீடியாவில் போடுங்க. நம்மளுக்கு ரீல்ஸ் ஆச்சு, அந்த ஆச்சு, இந்த ஆச்சுன்னு கிண்டல் பண்ணுறது பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அதை பற்றியெல்லாம் யாரும் கவலைப்பட வேண்டாம். ஒரு புதிய தமிழகத்தை, ஒரு புதிய மாற்றத்தை நம்ம உருவாக்கணும். அதுக்காக நம்ம தளபதி வந்திருக்காரு. தளபதியை முழுக்க மக்கள் நம்பியிருக்காங்க. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நம்ம ஒவ்வொரு சொந்தமும் நடந்துக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நம்ம இருக்கிறது சாதாரண ஆட்கள் இல்லை, மிகப்பெரிய ஜாம்பவான்களை. அதனால் நம்ம இனிமேல் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லா விதத்துலேயும். நன்றி, வணக்கம்.